அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செய்தி தான் பார்க்க போகிறேன். ஒன்றும் இல்லை, அரசு பள்ளியில் படிக்கிறவங்க பசங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு புதிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, வாரம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோடக்கூடிய மதிய உணவு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது உத்தரவை கொண்டு வர போகிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போடுற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் அண்ணன் விஜய் அண்ணகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் வச்சுருந்துருக்காரு. அதாவது வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சுருக்காரு. அதை வந்து ஏற்று நம்ம சிஎம் அண்ணன் அதை செய்வாருங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நான்லாம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு கொடுப்பாங்க, முட்டை கொடுப்பாங்க, இந்த சாப்பாடு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. சனி ஞாயிறு சனிக்கிழமை மட்டும் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனால் இப்போ படிக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து கூட நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே சத்துணவு மட்டும்தான். மற்றபடி நீ வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். அன்றைக்கி தான் கலர் ட்ரெஸ் போட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொண்டு வருவோம். அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கீம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாறிடுச்சு. எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வராங்க, ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வராங்க, அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. இந்த புதுசாக அறிவிச்சிருக்க சத்துணவு திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வினோத் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.